த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருந்து ரோட்ல போற காரு, வானத்துல பறக்கிற சேட்டலைட், ஏன் இப்போ உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ வரைக்கும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மகா சக்தி, மந்திர சக்தி, உச்ச சக்தி எது தெரியுமா? நம்மளுடைய நகக்கண் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிலிக்கான் சிப்பு. இதைத்தான் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு காலையில அலாரம் அடிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நாம யூஸ் பண்ற ஏதோ ஒரு கேஜெட்ல இந்த சிப்பு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒருவேளை உலகத்துல இந்த சிப்பு மொத்தமா நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? திருவிளையாடல் பாட்டுல வரும் இல்ல, நான் அசைந்தால் அப்படின்னு, அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிச்சு போயிரும் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. கார்கள் ப்ரொடக்ஷன் நின்று போயிரும், இன்டர்நெட் பிளாக் அவுட் ஆயிரும், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. சிம்பிளா சொல்லணும்னா மனித நாகரிகமே ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் மோடுக்கு போயிடும். அப்புறம் என்ன, அவ்வளவுதான், உலகம் அதை நோக்கி அழிவை நோக்கி போக தொடங்கிடும் அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாமே கத்தி, துப்பாக்கி, அப்புறம் இந்த அணுகுண்டு வீசுறது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த செமிகண்டக்டர் சிப்ஸை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற ஒரு மறைமுகமான போர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் வல்லுநர்கள் இந்த செமிகண்டக்டர் வார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்ல சீனா, அமெரிக்கா, தைவான், இந்த 3 பேரும் தான் பயங்கரமா முட்டிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா மாதிரியான நாடுகள்லாம் கொஞ்சம் இதுல இருந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனாலும் கூட இந்தியாவும் இந்த ரேஸ்ல இருங்க நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு என்ட்ரி அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த செமிகண்டக்டர் மற்றும் அதை சுற்றி நடக்கக்கூடிய மர்மமான போர் பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த செமிகண்டக்டர் உலகத்துடைய ஜியோகிராஃபியை புரிஞ்சுக்குவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன சிப்ஸுகள்ல 90% மேல ஒரே ஒரு குட்டி தீவு நாடு தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் தைவான் அப்படின்ற அந்த நாடு. அங்க இருக்கக்கூடிய TSMC, அதாவது தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் உலகத்துடைய சிப் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அவன் சொல்றதுதான் இன்னைக்கு எல்லாமே. ஆப்பிள் ஆகட்டும், இல்லாட்டி என்விடியா ஆகட்டும், இல்லாட்டி AMD ஆகட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெரிய கம்பெனி நிறுவனமா இருந்தாலும் சரி, சிப்பை டிசைன் பண்ணிட்டு அவனோட ஆபீஸ் வாசல்ல போய் காத்துக்கிட்டு இருப்பான். எப்பா நாங்க டிசைன் பண்ணிட்டோம், கொஞ்சம் எங்களுக்கு இது மேனுஃபேக்சர் பண்ணி கொடு சாமி அப்படின்னு போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஐபோனோ சூப்பர் கம்ப்யூட்டரோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய நானோமீட்டர் சிப்புகள்ல 90% தயார் பண்றது இந்த தைவான் தான். ஆனா இங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 1970கள் வரைக்கும் தைவான் அப்படின்றது ஒரு ஏழை நாடு. அங்க விவசாயம், டெக்ஸ்டைல்ஸ், பிளாஸ்டிக் பொம்மைகள் தயாரிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் நல்லா தயாரிப்பாங்க. இது மட்டும்தான் அவங்களுடைய மெயின் பிசினஸா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குட்டி தீவு நாடு எப்படி இன்னைக்கு உலகத்தையே மிரட்டக்கூடிய ஒரு ஹைடெக் சூப்பர் பவரா மாறுச்சு அப்படின்றது ஒரு பெரிய சினிமாட்டிக் கதைக்கு ஈடானது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மார்வெல் படங்கள் எல்லாம் வரும்ல, ஜஸ்ட் இப்படி சொடுக்கு போட்டா உலகமே திரும்பும்ல, அந்த மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கிரீன் பிளே இருக்கக்கூடியதுதான் தைவானுடைய கதை. வருஷம் 1974 தைவான் தலைநகர் தைபேல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சோயா பால் விற்கக்கூடிய ஒரு உணவகத்துல 7 முக்கியமான நபர்கள் காலையில உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தைவானுடைய அப்போதைய பொருளாதார அமைச்சரான சன் யுன் சுவான், அப்புறம் அவருடைய சில சயின்டிஸ்டுகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டு, நம்ம நாட்டோடைய வளர்ச்சி என்னப்பா பண்றது, அடுத்த 50 வருஷம் எதிர்காலத்தை நம்ம என்னப்பா பண்றது, எப்படி மாத்துறது, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ அதுல சில பேர் வந்து இந்த செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம நல்லா வளரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்துக்கே அது ஒரு புது இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியும் கூட. ஆனாலும் கூட தைவான் அரசாங்கம் அதுல களமிறங்க முடிவு பண்றாங்க. அமெரிக்காவுடைய RCA கம்பெனி கூட ஒரு டீல் பேசி தங்களுடைய இளம் இன்ஜினியர்களை ட்ரைனிங்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த கதைக்கே திருப்பு முனையா அமைஞ்சது, ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இந்த ஹீரோவோட என்ட்ரி தான். 1980களுடைய கடைசியில தான் அந்த ஹீரோ என்ட்ரி தராரு. அவருடைய பேரு தான் மோரிஸ் சாங். அப்ப அவருக்கு 54 வயசு. அமெரிக்காவுடைய டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பெனில டாப் பொசிஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகக்கூடிய வயசுல தைவான் அரசாங்கம் அவரை கூப்பிடுது. எப்பா கொஞ்சம் வாயப்பா, நீ நம்ம ஊருக்காரன் தானே, வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணி கூடப்பா அப்படின்றாங்க. அப்ப வந்து ஒரு புரட்சிகரமான பிசினஸ் மாடல் அவரு தைவானுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கு பேர் தான் பியூர் பிளே ஃபவுண்டரி. அது என்னது, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க ட்ரை பண்றேன். அப்ப இருந்த இன்டெல் போன்ற கம்பெனிகள் சிப்புகளை அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே அவங்களுடைய சொந்த ஃபேக்டரியில தயாரிப்பாங்க. ஆனா மோரிசாங் என்ன சொன்னார்னா, நாங்க சொந்தமா எந்த சிப்பையும் டிசைன் பண்ண மாட்டோம். ஆப்பிளோ மைக்ரோசாஃப்டோ நீங்க உங்களுடைய சிப்பை டிசைன் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுங்க. உலக தரத்துல எவனுமே அதை ஸ்மெல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமா நாங்க உங்களுக்கு தயாரிச்சு தரோம். எங்களுடைய தொழில் நம்பிக்கை அப்படி இருக்கு, வேணா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துல ரொம்ப மலிவு விலைக்கெல்லாம் அதை கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா மாறுது. ஏன்னா சிப் டிசைன் பண்றது அப்படின்றது கம்பெனிகளுக்கு பலாயிரம் கோடி செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை விட அந்த ஃபேக்டரிகளை கட்டி அதை ரன் பண்ணி வெளியே ரகசியங்கள்லாம் போகாம இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. ஆனா டிஎஸ்எம்சி என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ என்கிட்ட கொடு, நான் உனக்கு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த 1974 சோயா பால் கடையில போட்ட அந்த பிளானும் மோரிசாங்குடைய அந்த ஐடியாவும் தான் இன்னைக்கு தைவான் உலகத்திலே அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. சரிப்பா, ஹிஸ்டரி எல்லாம் ஓகே, அது என்ன செமிகண்டக்டர், அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, அது எப்படிதான் செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இல்லாம ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாமரை கம்பி, இந்த காப்பர் ஒயர்லாம் இருக்குல்ல, அது வழியா ஈஸியா கரண்ட் அப்படின்றது பாயும். அதை கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே பிளாஸ்டிக்கோ இல்லாட்டி மரக்கட்டை வழியா கரண்ட் பாயுமான்னு பார்த்தா பாயாது. ஏன்னா அதை இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பொருள் தான் இந்த செமிகண்டக்டர். அதாவது சில சமயம் கரண்ட்டை கடத்தும், சில சமயம் கரண்ட்டை கடத்தாது. நம்ம இஷ்டப்படி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதா இதோடைய வெரி சிம்பிள் லாஜிக்கா இருக்கும். சரி, இதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நான் இன்னும் கூட சிம்பிளா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். நம்ம வீட்டுடைய ஒரு ஸ்விட்ச் இருக்குல்ல, அதை போய் போட்டோம்னா என்ன ஆகும்? ஸ்விட்ச் போட்டா லைட் எரியும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா லைட்டு போயிடும், கரண்ட் கட் ஆயிரும், அதனால லைட் எரியாது. இப்போ இந்த செமிகண்டக்டர் சிப்புக்குள்ளேயும் சிலிக்கான் அப்படின்ற மணல்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய பொருட்களை வச்சு பல கோடிக்கணக்கான குட்டி குட்டி சுவிட்சுகள் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நகக்கண்ணுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குட்டி சிப்புக்குள்ள கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல சுவிட்சுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்ம என்ன ஜூம் லென்ஸ் வச்சு பார்த்தாலும் தெரியாது. ஆனா அதுதான் இதுல இருக்கக்கூடிய மேஜிக்கே. இப்போ இந்த சுவிட்சுகள் எல்லாமே மைக்ரோ செகண்ட்ல ஆன் ஆகி ஆஃப் ஆகி 0 மற்றும் 1 அப்படின்ற பைனரி கோடா மாறும். நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல இயங்குதுல, அதே மாதிரி பைனரி கோடா இதை மாத்துறாங்க. இந்த சிக்னலை வச்சுதான் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய வீடியோவோ இல்லாட்டி கேமோ இல்லை சேட்டிங்னு நம்ம வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் அப்படின்னு எல்லாமே இதன் மூலியமா தான் நடக்குது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த சுவிட்சுகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதில் மாற்று இல்லை. இப்ப புரியுதா ஏன் இந்த ஸ்விட்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு? இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்விட்சை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடணும். நம்ம போட்டா உலகம் ஓடணும், நம்ம ஆஃப் பண்ணா உலகம் நிக்கணும் அப்படின்றதுக்கு 2 பேர் முட்டி மோதிக்கிறாங்க. அவங்க 2 பேர் வேற யாரும் இல்லை, அமெரிக்காவும் சீனாவும் தான். மேட்ரே இங்கதான் ஆரம்பிக்குது. தைவான் வெறும் குட்டி தீவு மட்டும் கிடையாது, அது உலகத்துடைய சிலிக்கான் கேடயமும் கூட. சீனா என்ன சொல்றாங்கன்னா, தைவான் எங்களுடைய ஒரு பகுதி அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க. ஒருவேளை சீனா தைவான் மேல படையெடுத்து போய் இந்த டிஎஸ்எம்சி ஃபேக்டரியை சைனா அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். ஏற்கனவே அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஐரோப்பா, அமெரிக்காவுடைய மொத்த மேற்கத்திய நாடுகளுடைய டெக்னாலஜியும் சீனாவுடைய கைக்கு போயிடும். இதனாலதான் அமெரிக்கா அலறிக்கிட்டே இருக்கிறாங்க. டே தம்பி சீனா, நீ தைவான் பக்கம் வந்த நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சீனாவே விடுறது கிடையாது. தைவானுடைய அந்த கடற்பகுதிகளில் தொடர்ச்சியா போர் ஒத்திகைலாம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வறண்டை இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் போடக்கூடிய இந்த கட்டா குஸ்தி ரொம்ப ரொம்ப மோசமானது. அது மட்டும் இல்லாம சீனாவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு சிப்போ இல்லாட்டி சிப் செய்யற மிஷின்கள் மாதிரியான எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. இப்ப இது எல்லாத்தையும் தைவானை கைப்பற்றுவதன் மூலியமா உடனடியா பண்ணிடலாம் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸை விலைக்கு வாங்க முடியுமான்ற அளவுக்கு சீனா போய்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சொந்தமா சிப்பு தயாரிக்கிறதுக்காக பில்லியன் கணக்கில் பணத்தை கொட்டி சீனால பல இடங்கள்ல இந்த ஃபேக்டரிகள் அப்படின்றத நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவும் அவங்க நாட்டுக்குள்ளேயே இந்த ஃபேக்டரிஸ் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த டஸ்ஸல் அப்படின்றது ஒரு தக்வார் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல இந்த பைரேட்ஸ் எல்லாம் கொடூரமா ஒருத்தரை போட்டு தெளிக்கிறாங்களா, அதே மாதிரிதான் இவங்களும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா அது நாகரிகம் அப்படின்னு வாங்க. சரிப்பா, இந்த சீனா அமெரிக்கா அடிச்சுக்கிறாங்க, இதுக்கு நடுவுல இந்த தைவான் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
2021 2022 சமயத்துல கோவிட் வந்துச்சு. நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம். அப்பதான் உலகத்திற்கு இந்த சிப் தட்டுப்பாடு அப்படின்றது பயங்கரமா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சிப் உற்பத்தி எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் நம்ம இந்தியாவில் கூட கார் வாங்க போறவங்களுக்கு பல மாசங்கள் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது போச்சு. நிறைய விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம போச்சு. எல்லாத்துக்குமே நம்ம தைவானையோ இல்ல அமெரிக்காவையோ சீனாவையோ மற்ற நாடுகளையோ நம்பி இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. ஆஹா, இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒருவேளை எதிர்காலத்துல ஏதாவது போர் மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா நம்மளுடைய எக்கனாமிக்கே செக் வைக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் வந்துடலாம். ஒருவேளை சீனா தைவான் எல்லாம் கைப்பற்றிட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே வராது. அதனால நம்மளே பண்ணணும். இது வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயமும் கூட. மிலிட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணைகள்ல இருந்து ரேடார்கள், போர் விமானங்கள் எல்லாத்துக்கும் இந்த சிப்பை தான் நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவ்வளவு நாள் இதை நாமளே தயாரிக்காம வெளியிருந்து வாங்கிக்கிட்டு இருந்திருக்கோமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாமளும் இந்த செமிகண்டக்டர் வார்ல ஒரு முக்கியமான பிளேயரா மாறணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீங்க நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். உலகத்துல டிசைன் செய்யப்படக்கூடிய 20% இந்த செமிகண்டக்டர் சிப்புகள்ல நம்ம இந்திய இன்ஜினியர்களுடைய கைவண்ணம் தான் இருக்கு. பெங்களூர் ஆகட்டும், ஹைதராபாத் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த குவால்கம், இன்டெல் அப்படின்ற கம்பெனிகளுடைய R&D சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. இதுல முழுக்க முழுக்க இந்தியர்கள் தான் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. சிப் டிசைன் பண்றது அப்படின்றது ஏதோ ரொம்ப சாதாரணமான வேலை கிடையாது. அதுக்கு சொந்தமா ஃபேக்டரி எல்லாம் வச்சு பல்லாயிரம் கோடி ரூபாய் சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். இந்த தண்ணி மாதிரின்னு ஒண்ணுதான் எனக்கு ஒரு விஷயம் இதுல இருக்கு. இந்த சிப் தயாரிக்கிறதுக்கு ஒரு சின்ன சிப்பு தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணி அப்படின்றது தேவைப்படும். சிப் டிசைன் பண்ற அறிவு நமக்கு இருக்கு. ஆனா அதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய வசதி, அதாவது சொந்தமா ஃபேக்டரிஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாம இருந்துச்சு. இதைத்தான் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பல்லாயிரம் கோடி ரூபாயில சலுகைகளை சப்சிடிஸா அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு பல வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் இதை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப 2026 இந்த போர்ல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, வெறும் பேப்பர்ல மட்டும் இருந்த பிளான்களை இப்போ நிஜமான ஃபேக்டரிகளா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு மாறி இருக்கோம். சரி, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்காவுடைய மிகப்பெரிய மெமரி சிப் கம்பெனியான மைக்ரான் குஜராத்தில் இருக்கக்கூடிய சனந்த் அப்படின்ற இடத்துல அவங்களுடைய பிரம்மாண்டமான பிளான்ட் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. இங்கதான் அசம்பிள் மற்றும் டெஸ்டிங் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே 2026 டிராம், நான் பிளாஷ் அப்படின்னு கமர்ஷியலா வெளிவரக்கூடிய நிறைய விஷயங்களை பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. நம்மளுடைய லேப்டாப்ல, போன்ல போடக்கூடிய மெமரி கார்டுகள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல தான் தயாரிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாடா மாதிரியான பல கம்பெனிகள் தைவானுடைய இந்த கம்பெனிஸ் கூட டைரக்டா பார்ட்னர்ஷிப் வச்சு குஜராத் மாதிரியான பல இடங்கள்ல டைரக்டா ஃபேக்டரிஸ் அப்படின்றத போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப வெரி ரீசெண்டா தான் செமிகான் 2.0 அப்படின்ற பேர்ல ஒரு புது திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.25 lakh crore ப்ராஜெக்ட் அப்படின்றது ப்ரொபோசல் ரெடி பண்ணி அதை வெளியே கொடுத்திருக்கிறாங்க. இது வெறும் சிப்பு தயாரிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ், கேஸுகள், இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலைகளும் ரொம்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செமிகான் 2.0 அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு புது ப்ரொபோசல்லாம் கவர்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதுல வளர்ந்துட்டு வரோம் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஆனா இதை ஏதோ நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி இமயமலைக்கு ஈக்குவலான பல சவால்கள் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. முதல் சவால் தடையில்லா மின்சாரம் மற்றும் தூய்மையான தண்ணீர். ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்டரிக்கு ஒரு செகண்ட் கூட கரண்ட் கட் ஆக கூடாது அப்படின்றத இதோடைய முதல் விதிமுறையா இருக்கு. அப்படி ஆச்சுன்னா பல 100 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய சிலிக்கான் வேஃபர்கள் அப்படியே வேஸ்டா போயிடும், அப்படியே குப்பத்தொட்டில போடக்கூடிய அளவுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம அல்ட்ரா பியூர் வாட்டர், அதாவது அதி தூய்மையான தண்ணீர் லட்சக்கணக்கான லிட்டர் தினமும் வேணும். இதை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் ரன் பண்ண முடியும். இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய லாஜிஸ்டிக் சவாலா இருக்கும். ஏன்னா இப்படியான ஒரு ஃபேக்டரி அமையுது அப்படின்னா இந்தியா மாதிரியான விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள்ல பலத்த எதிர்ப்பு அப்படின்றது வரும். இது எல்லாத்தையும் சமாளிச்சுதான் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரிஸ் அப்படின்றத ரன் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா தயாரிக்கிறது இப்போதைக்கு 28 நானோமீட்டர் இல்லாட்டி அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிப்புகள் தான். ஆனா ஏஐக்கு தேவையான 2 நானோமீட்டர், 3 நானோமீட்டர் சிப்புகளை நம்மளால இன்னும் செய்ய முடியல. அதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. சிப் செய்யறதுக்குன்னு 200க்கும் அதிகமான ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ், கேஸுகள், இது எல்லாமே வேணும். இது எல்லாத்தையுமே நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு இந்த சிப்புகளை தயாரிக்கிறதுக்கான செலவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்துதான் இந்த
இந்த போர்ல ஓரளவுக்கு நம்ம சரியான டைரக்ஷன்ஸ்ல போய்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் சீனாவுக்கு ஆல்டர்னேட்டிவா ஆப்ஷன்ஸை தேடிட்டு இருக்கக்கூடிய பல உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆனா அரசியலாகட்டும் இல்ல மற்ற விஷயங்கள்லாம் இங்க இன்னும் குளறுபடிகளா இருக்கு அப்படின்றதுனால இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்றதுலயும் மாற்று கருத்து கிடையாது. 2030க்குள்ள இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மார்க்கெட் $100 மில்லியன் தாண்டும் அப்படின்னு கணிக்கிறாங்க. வெறும் அசம்பிள்டு மட்டும் இல்லாம ஃபேப்ரிகேட்டட் இன் இந்தியா அப்படின்ற முத்திரை இருக்கும் அப்படின்றத நோக்கி தான் இந்திய அரசாங்கம் போய்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது அப்படின்றது வரக்கூடிய நாட்களா தான் தெரியும். நீங்க ஒட்டுமொத்தமா இந்த செமிகண்டக்டர் வார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இவ்வளவு டீட்டெயில்டான விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இதுல இருந்து நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதை எடுத்து ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எது தோணாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.